ஆசிரியர்ல அவர்களுக்கு சம்பளமாக பேரரசன் ஒரு இதை படிச்சிருந்த செய்தியை, பேரரசன் ராசராசன் தான் உருவாக்கிய தலைநகரம் தஞ்சையில் உலகமே வைக்க வண்ணம் ஒரு கலைக்கோயிலை உருவாக்கினான். அதற்கு தன் பெயராக ராசராஜேஸ்வரம் என்று பெயரிட்டார். தன் வாழ்நாளில் தான் கண்ட கேட்ட கற்பனையை நடித்திருந்தபடியெல்லாம் கோயில் உருவாக வடிவம் கொடுத்தான். தான் பாண்டிய நாட்டின் மீதும் சேர நாட்டின் மீதும் படையெடுத்து சென்று அங்குள்ள கருவூலங்களிலிருந்து கொண்டு வந்த அளவற்ற பொன் வெள்ளி நவமணிகளை பல்வேறு நிலைகளை ராசராசேஸ்வரத்திற்கு கொடையாக கொடுத்து கல்வெட்டி கொடுத்தான். அரசன் மட்டுமன்றி அரச குடும்பத்தைச் சேர்ந்த அரசியல் பெண்டுகளும் அதிகாரிகள் முதலான பலரும் எண்ணற்ற தம் கொடைகளை அக்கோயிலில் கல்வெட்டாக பதிவு செய்துள்ளனர். இது அவன் எழுதுகிறான். நாம் சேர நாட்டின் மீதும் பாண்டிய நாட்டின் மீதும் படையெடுத்து சென்று கொண்டு வந்த தங்கமும் வெள்ளியும் கோவில்களில் செப்பு திருமணிகளாகவும் கோயிலுக்கு இறைவனுக்கு அணிகலனாகவும் கொடுத்ததாக சொல்லுகிறார். அது மட்டும் இல்லை, கல்வெட்டிலேயே என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர் தன் பண்டாரங்களிலும் சேரமானியும் பாண்டியர்களையும் மலைநாட்டு எரிந்து கொண்ட பண்டாரங்களிலும் கொடுத்த பொன்னின் சின்னங்களும் பொன்னின் திரு ஆவரணம் உள்ளிட்டன. இவைகளெல்லாம் கோவில் நடுவிலே கோபுரத்திலே நாம் கொடுத்தனவும் நமது பெண்டுகள் கொடுத்தனவும் மற்றும் கொடுத்தார் கொடுத்தனவும் கோவில் கல்வெட்டிலே பொறுப்பி தருக என்று அவங்க ஆணையிட்டிருக்கிறார். நாம் கொடுத்தனவும் நமது மனைவிமார்கள் கொடுத்தனவும் மற்றும் அதிகாரிகள் கொடுத்த எந்த நன்கொடையாக இருந்தாலும் கல்லிலே பொறிக்க என்று தஞ்சை பெரிய கோயிலை சுற்றி அருமையான அழகான எழுத்துக்களிலே இந்த கல்வெட்டுகள் பொறிக்கப்பட்டன. அது மட்டும் இல்லை, கோயிலில் பணியாற்ற பேரளவில் ஊழியர்களை இட்டு சிறப்பாக அவர்களுக்கும் ஊதியம் வழங்கினர். நந்தவனம் காப்போர், மாலை தொடுப்பவர், கோயிலை தூய்மை செய்வோர், நீர் எறிப்பவர், விளக்கேற்றுபவர், நெய் எண்ணெய் கொண்டு வந்து தருவோர், மணி அடிப்பவர், சங்கொலிப்பவர், பல்வேறு இசைக்கருவிகளை இசைப்போர், ஆடை வெடுப்பவர், இறைவன் திருமேனிக்கு தீபதூபம் காட்டுவர், சுவாச்சாரியர்கள், அமுதூட்டுவர், நடனமணிகள் மிக பலரும் கோயிலில் பணியாற்ற ஏற்பாடு செய்தார். மேலும் கலைக்கோயிலின் தலைக்கோயிலான ராசராசேஸ்வரத்துக்கு நடனமான 400 பெண்களை குடியமர்த்தினார். இவர்களை சோழமண்டலத்து கோயில் தனிச்சேரிகளில் குடியமர்த்தினார். உடையார் ராஜேஸ்வரம் உடையார் தனிச்சேரி பெண்டுகளாக சோழமண்டலத்து தனிச்சேரிகளில் நின்றும் கொண்டு வந்து ஏற்றின தனிச்சேரி பெண்டுகளுக்கு நிபந்தம் என்று கோயில் தனிச்சேரி பெண்டுகளுக்கு சம்பளம் வழங்கினார். சோழமண்டலத்தில் சிறப்பு பெற்றிருந்த கோயில்களில் தனிச்சேரிகள் இருந்தன. அத்தனிச்சேரி பெண்கள் சிவபெருமான் திருத்தொண்டுக்கு தங்களையே கொடுத்தவர்கள். நக்கன் என்றும் சிவபெருமானின் திருப்பெயரை அடைமொழியாக கொண்டு மனம் செய்து கொள்ளாமல் வாழ்ந்தவர்கள். அவளில் மிகச்சிறந்த 400 பெண்கள் தெரிசு பெற்று தஞ்சை கோயிலை ஒட்டி குடியமர்த்தப்பட்டது. இவர்களுக்கு ஊதியமாக ஆண்டு ஒன்றுக்கு ராசகேசரி என்னும் அரசாங்க முகத்த நடவடிக்கைக்கு நிகரான ஆடவல்லான் என்னும் மரக்கால 100 களம் நெல் வழங்கப்பட்டது. அவர்களுக்கு சம்பளம் மாதம் ஆண்டுக்கு 100 களம் நெல். அதுக்கு அந்த அளந்து கொடுக்கக்கூடிய கல்விக்கு பெயர் ராஜகேசரி என்பது அரசாங்கத்திலே பயன்படுத்தக்கூடிய ஒரு அளவு. அதே போல ஆடவல்லான் மரக்கால், அந்த மரக்காலுக்கு பேர் ஒரு பேர் ஆடவல்லான், சிவபெருமனுடைய பெயரை வைத்திருக்கிறார். ஆடவல்லான் என்னும் மரக்காலால் 100 களம் நெல் கொடுக்கப்பட்டது. மரக்கால் நமக்கு அந்த காலத்தில் படித்த வாய்ப்பாடு 8 ஆளாக்கு ஒரு படி, 8 படி ஒரு மரக்கால், 2 மரக்கால் ஒரு களம் என்று சொல்கிறோம். அப்பொழுது 100 களம் நெல், இந்த அளவும் அந்த பழைய கணக்கும் எப்படி இருக்கிறதுன்னு சொல்ல முடியாது. 100 களம் நெல் ஒரு ஆளுக்கு கொடுத்திருக்காங்க சம்பளமாக. இவர்கள் குடியிருக்க 2 தெருக்கள் அமைக்கப்பட்டன. ஒவ்வொரு தெருவிலும் 2 பக்கம் கட்டும் சிறகு என்று பெயர் கொடுக்கப்பட்டது. தெருவோட 2 பக்கம் இருக்கக்கூடிய சிறகு, வட சிறகு தென் சிறகு என வழங்கப்பட்டன. ஒவ்வொரு சிறையில் உள்ள வீட்டிற்கும் எண்கள் கொடுக்கப்பட்டன. சிறையின் தொடக்க வீட்டை தலைவீடு என்றும் அடுத்த வீட்டை 2ஆம் வீடு என்றும் தொடர்ந்து எண்கள் கொடுக்கப்பட்டன. வடக்கு தளிச்சேரி, தெற்கு தளிச்சேரி என்று 2 தெருக்களுக்கும் பெயர் வழங்கப்பட்டன. 2 தளிச்சேரிகளுக்கு சேர்த்து 4 சிறைகளும் வேறு இடத்தில் 25 வீடுகளும் இருந்தன. 1000 ஆண்டுகளுக்கு முன்பு வீடுகளுக்கு எண்கள் கொடுக்கப்பட்டிருந்தது இவராகத்தான் முடியும். தெற்கு தளிச்சேரியில் ஒவ்வொரு சிறைக்கும் 92 வீடுகள் வீதம் மொத்தம் 184 வீடுகளும், வடக்கு தளிச்சேரியில் தென் சிறைகள் 95 வீடுகளும், வட சிறைகள் 96 வீடுகளும் மொத்தம் 191 வீடுகளும், வேறு இடத்தில் 25 வீடுகளும் மொத்தம் 400 வீடுகளும் அமைக்கப்பட்டன. அந்த வீடுகளுக்கு எண்கள் கொடுக்கப்பட்டன. அது எப்படி என்றால், இந்த பெண்கள் எந்த ஊரிலிருந்து வரவழைக்கப்பட்டாரோ அந்த ஊருடைய பெயரும் கொடுக்கப்பட்டது. இப்படி பங்கு பெற்ற இவர்களில் செத்தார்க்கும் அனாதேசம் போனார்க்கும் தலைமாறு இல்லார்க்கும் அடுத்த முறை கடவாரி காணி பெற்று பணி செய்யவும் இப்படி ஏற்படுத்தப்பட்ட அந்த பெண்களிலே இறந்து போய்விடுகிறார்கள் அல்லது
வெளிநாட்டுக்கு போய்விடுகிறார்கள். அல்லது அவர் அப்படி இருந்தவர்களுக்கு அவருடைய மரபிலே அந்த தகுதி உடையவர்கள் யாரும் இல்லாவிட்டால் அவர்களை தகுதி உடையவர்களை நியமித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறது. அடுத்த முறை கடவர் இப்பணி செய்வார்க்கும் அடுத்த முறை கடவார் தாம் யோகியர் அல்லாதவிடில் அவவர் நியாயங்களுக்கு தக்கவர் அவவர் நியாயங்களிலே யோகியராக இருப்பாரை ஆளிட்டுக் கொள்ளவும். அவர்களுக்கு அந்த வாரிசு இல்லை என்றால் அவர்களுக்கு தெரிந்த அந்த தகுதி உடைய ஆடல் பாடல் முதலிய கலைகளிலே வல்லவர்களை அவர்களே அதை நியமித்துக் கொள்ள வேண்டும் என்றும் அதற்கு ஒரு தகுதி உருவாக்கி கொடுத்திருக்கிறார். தஞ்சாவூர் ராஜராஜேஸ்வரம் கோயில் தளிச்சேரி பற்றி குறிப்பிடுவதற்கு காரணம் பராந்தகேஸ்வரத்திலிருந்தும் 5 பெண்கள் தஞ்சை கோயில் தளிச்சேரி பெண்களாக சென்றனர் என்பதற்கேயாம். இத்தளிச்சேரி உடைய பெரிய கோயில் தளிச்சேரிகளுக்கு கல்வெட்டுகளால் அறிய முடியும். இந்த தளிச்சேரி சம்பந்தமான செய்திகள் எல்லாம் தஞ்சை பெரிய கோவிலே இருக்கிறது. இந்த பராந்தகேஸ்வரத்திலிருந்து சென்றதாகவும் அந்த கோவிலே இருக்கிறது. இதுவரையிலும் ஆராய்ந்தவர்கள் எனவே இந்த பராந்தகேஸ்வரத்தை பற்றி யாருக்கும் தெரியாத காரணத்தினாலே இந்த அங்கிருந்து அந்த 5 பெண்களும் எங்கிருந்து வந்தார்கள் என்று அவர்களுக்கு தெரியாது. இந்த கல்வெட்டை படித்ததினால்தான் இவர்கள் விக்ரமகேசரி சதுரேந்திரனுக்கு பராந்தகேஸ்வரத்திலிருந்து சென்றார்கள் என்று தெரியலாம். தஞ்சை பெரிய கோவிலுக்கு சென்ற தளிச்சேரி பெண்களே இந்த பராந்தகேஸ்வரத்திலே இருந்தால் வடக்கில் தளிச்சேரி தென்சிறகு 18ஆம் வீடு பராந்தகேஸ்வரத்து நக்கன் திருவானைக்காவிக்கு பங்கு ஒன்றும். பராந்தகேஸ்வரத்திலிருந்து சென்ற நக்கன் திருவானைக்கா ஒரு பேர் திருவானைக்காவி என்பவர்களுக்கும் 33ஆம் வீடு பராந்தகேஸ்வரத்து நக்கன் சோழகோனுக்கு பங்கு ஒன்றும் 91ஆம் வீடு பராந்தகேஸ்வரத்து நக்கன் சிறியோமைக்கு பங்கு ஒன்றும். அதே மாதிரி வடக்கில் தளிச்சேரி வடசிற்கிலே 39ஆம் வீடு பராந்தகேஸ்வரத்து நக்கன் திரிபுவனமாதேவிக்கு பங்கு ஒன்றும் 91ஆம் வீடு பராந்தகேஸ்வரத்து நக்கன் பராந்த எருமானுக்கு பங்கு ஒன்றும் என்று இப்பெண்களின் பெயர்கள் அவர்களுடைய குடியிருக்கக்கூடிய வீடுகளுடைய எண்கள் இவைகளெல்லாம் முறையாக குறிப்பிடப்பட்டிருக்கின்றன. பராந்தகேஸ்வரத்தில் சென்ற தளிச்சேரி பெண்களின் பெயர்கள் அவர்கள் குடியிருந்த தளிச்சேரி அதன் 2 சிறைகளில் இப்பெண்களுக்கு ஒதுக்கப்பட்ட வீடுகளின் எண்கள் ஆகியவை கல்வெட்டில் குறிக்கப்பட்டுள்ளன. இந்த தளிச்சேரி பெண்கள் தான் பிற்காலத்திலே தேவர்களுக்கு தொண்டு செய்து அப்படியே பரம்பரையாகவே இருந்தவர்கள். அதே போல இன்னொரு சர்வேதிமங்கலம் உலகளந்தான் சர்வேதிமங்கலம் என்று இருக்கிறது. அது நாமக்கல் திருச்சி சேலம் வழியிலே பாய்ச்சல் என்ற ஊரிலே இருக்கிறது. உலகளந்தான் சர்வேதிமங்கலம் உலகளந்தான் என்பது திருமாலுக்கு ஒரு பெயர் இருந்தாலும் கூட இவன் ராசராசனுடைய ஆட்சியிலும் முதல் குலோத்துங்கனுடைய காலத்திலும் 3ஆம் குலோத்துங்கனுடைய காலத்திலும் சோழ நாட்டுக்குரிய பகுதி நிலங்கள் முழுதும் அளவு செய்யப்பட்டன. அந்த அளவு செய்யப்பட்ட பொழுது கோயில் சுடுகாடு ஓடையா ஊடறுத்து போன வாய்க்கால் இவைகளெல்லாம் கழித்து விளைநிலங்கள் மட்டும் எவ்வளவு என்று ஒரு கணக்கு போட்டு செய்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு சேனாபதி உலகளந்தான் கிருஷ்ணன் என்பவன் தான் அந்த வேலையை செய்தவன். அவன் ஒரு அந்தணன். அதனால் அவனுக்கு அவன் பேரிலே ஒரு சதுரவேதிமங்கலம் வழங்கப்பட்டது. அதுக்கு பேர் தான் உலகளந்தான் சதுரவேதிமங்கலம். அந்த உலகளந்தான் சதுரவேதி பாய்ச்சலான உலகளந்தான் சதுரவேதிமங்கலம் என்று குறிப்பிடப்படுகிறது. அந்த பாய்ச்சல் தான் உலகளந்தான் சதுரவேதிமங்கலம் என்பதுதான் சுந்தரருடைய தேவாரத்திலே வைப்புத்தலமாக குறிப்பிடப்படுகிறது. புறப்பாய்ச்சல் உரை கோப்புழிவானே என்று சுந்தரர் தன்னுடைய நாட்டித்தான்குடி திருப்பதியத்திலே குறிப்பிடுகிறார். அந்த உலகளந்தான் சதுரவேதிமங்கலம் இன்றைக்கும் இந்த சோழனுடைய கல்வெட்டுகளோடு அந்த ஊரிலே அழிந்து நிலையிலே இருக்கிறது. இப்பொழுது தேசிய நெடுஞ்சாலை அமைப்பதற்காக அந்த கோவில் கல்வ அனைத்தையும் எடுத்து அப்புறப்படுத்தி விட்டார்கள். அந்த அதை கூட சொன்னோம், ஐயா இது கொஞ்சம் பாதுகாத்து வைங்க என்று. அதை யாரும் ஒரு பொருட்படுத்த மாதிரி தெரியல. தேவார வைப்பு கல்வெட்டுகளில் இருந்து தேவார வைப்பு தலங்கள் பாடல் பெற்ற தலங்களை தேவார வைப்பு தலங்கள் என்று சொல்லலாம். அது மூவருடைய தேவாரங்களிலே யாருடைய தேவாரத்திலாவது பாடல் பெற்றிருந்தால் அது தேவார வைப்பு தலம். பாடல் பெறாமல் வேறு தலங்களிலே இந்த திருக்கோயிலை பற்றிய குறிப்பு இருக்குமானால் குறிப்பிடப்பட்டிருக்குமானால் அதற்கு பேர் தேவார வைப்புத்தலம். அப்படிப்பட்ட நிலையில் இருப்பது கொல்லிமலை ஒரு தேவார வைப்புத்தலம். கொல்லி குளிர் அரைப்பள்ளி என்றும் குற்றாலத்தான் குளிர்தூங்கு கொல்லியான் என்றும் ஞானசம்பந்தரும் திருநாவுக்கரசரும் அதை குறிப்பிட்டிருக்கிறார்கள். அந்த கோவிலுக்கான பதிகம் இப்பொழுது கிடைக்கவில்லை. அதனால் அது தேவார வைப்புத்தலம் என்று கருதப்படுகிறது. அடுத்து மோகனூர், காவிரி கரையில் இருக்கக்கூடிய ஊர் மோகனூர். அது கொங்குதன் குமரித்துறை என்று திருநாவுக்கரசரால் குறிப்பிடப்பட்ட ஒரு இடம். குமரித்துறை இன்றைக்கும் அங்கு இருக்கக்கூடிய சிவபெருமான பெயர் குமரீசர். பின்னால் அதுக்கு அசல தீபேஸ்வரர் என்ற ஒரு தலைவரான பெயர் வைக்கப்பட்டுள்ளது. அப்படிப்பட்ட நிலையிலே அதுவும் ஒரு தேவார வைப்புத்தலம். அடுத்து ஏழூர் என்பதும் நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள ஒரு ஊர். அடுத்து பாய்ச்சல் உலகளந்தான் சதுரவேதிமங்கலம். வெள்ளாறு என்பது
தொப்பூர் பக்கத்திலே இருக்கக்கூடிய ஒரு வெள்ளாறு, கோவில் வெள்ளாறு என்று சொல்லப்படுவது வெள்ளாற்று விடையே போற்றி என்று சுந்தர தன்னுடைய தேவாரத்தினை குறிப்பிடுகிறார். அது ஒரு தேவார வைப்புத்தலம். இது மாதிரி தேவார வைப்பு தலங்களும் நம்முடைய கல்வெட்டுகளிலே இந்த கல்வெட்டுகளினாலே புதிதாக அறியப்படுகிறது. அப்புறம் மண்டலங்கள், இப்போ இப்பொழுது நம்ம மாவட்டம், வட்டம், இப்படி என்ன பிரிக்கிறோம் இல்லையா, அதே போல அந்த காலத்திலே ராஜராஜன் தன்னுடைய ஆட்சி காலத்திலே பகுதிகளை மண்டலங்களாகவும் வடநாடுகளாகவும் நாடுகளாகவும் கூற்றங்களாகவும் பிரித்தான். இப்போ நாமக்கல் பகுதி, சேலம் பகுதி, வடகரை ராசாத்திரிய வடநாட்டு, முனை வல்லவரைய நாட்டு, உலகளந்தான் செவ்வேதி மங்கலம், விக்ரமகேசரி செவ்வேதி மங்கலம் என்று அந்த இடங்களெல்லாம் குறிப்பிடப்படுகின்றன. மண்டலங்களுக்கு பிற்பாடு பிறகு வந்த அரசர்கள் ராஜாச்சிரி என்பது முதல் ராசராசனுடைய ஒரு பட்டப்பெயர். தன்னுடைய பட்டப்பெயரிலேயே பல வடநாடு 9 வடநாடுகளாக சோழ நாட்டை பிரித்திருக்கிறார். அந்த வடநாட்டிலே ஒரு பகுதி தான் வடகரை ராசாச்சிரிய வடநாடு. வடகரை என்பது காவிரிக்கும் வடக்கே உள்ள ஒரு பகுதியை குறிக்கும். அப்படிப்பட்ட நிலையில இந்த வடகரை ராசாச்சிரிய வடநாட்டிலே உள்ள ஊர்கள் பிற்கால விக்ரம சோழன் காலத்திலே கொங்கான வீர சோழ மண்டலம் என்று மாற்றி வழங்கப்படுகிறது. அதன் பிறகு ஏழூர் நாட்டு, கொங்கு ஏழூர் நாட்டு ஊர் ஏழூர் என்று குறிப்பிடப்படுகிறது. பிறகு விஜயநகர காலத்திலே குன்றத்தூர் ஏழூர், குன்றத்தூர் ராசிபுரம் என்ன, குன்றத்தூர் என்று சங்ககிரி, விஜயநகரம் மதுரை நாயக்கர் காலத்தில் குன்றத்தூர் ஒரு தலைமையிடமாக இருந்தது. அந்த இடத்தில் இருந்த செய்தியை அந்த இடத்தில் இருந்த இடத்தை வைத்துக்கொண்டு அந்த பகுதியை குறிப்பிடுகிறார்கள். இப்போ வடநாட்டு பகுதிகள் சொல்லப்படுகின்றன.